அந்த பொண்ணோட கையெழுத்து ஓப்பனாக வெளியே வந்து பார்க்குறப்போ ஈஸியாக தெரியும் இது வந்து சூசைட். இருங்க, படத்தோட கிளைமாக்ஸ் இப்பயே சொல்லிட்டா படம் இப்படி விறுவிறுப்பாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்போ அங்கே அந்த பொண்ணு ஒரு இடத்துல இருந்து விழுறா அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கணும்ல, அதையே யாருமே நம்ப மட்டும் இருக்கா? ஃபோன் பிடிக்கல. பீம்புக்குன்னு பேசுறது கேள்வி should be reasonable, கேள்வி should be proper. சிசிடிவில ஆடியோ வராது நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, அங்க உள்ள ஆடியோ போய் சொல்றவன், புரணி பேசுறவன், தப்பா சொல்றவன், உண்மைக்கு புறமா பேசுறவங்கலாம் வந்து அம்பேத்கர் செக்ஷன் போட்டு போயிட்டாரு. உண்மை பேசுறவன், மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து சொல்றவனுக்கு செக்ஷனே போடவே இல்லை. தேடிட்டு இருக்கோம் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. Kind of characterization. How do you say that? 2 days முன்னாடி she's a minor, right? அந்த பொண்ணோட பேரை கூட சொல்ல கூடாது. ஆனா நீங்க என்னன்னா ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. Media and she is minor. That's What is media? Telling truth to people. Of course I am telling the truth to people. Thanks for this answer. பச்சையா சொன்னா we are saying she is a virgin. இவங்க இல்லன்றாங்க. அது அசாசினேஷனா, இது அசாசினேஷனா? மைனர் பையன் மைனர் பொண்ணு வந்து ஒன்னாவே இருந்துக்கலாம், அதுவே போக்சோல வராதுன்னு சொல்றாங்கன்னா எப்படி ஒரு மைனர் பொண்ணு லவ் இருந்தா நீங்க யூஸ் அசாசினேஷன் கூட நடக்குது? போட்டாங்க. கூட்டறிக்கை போட்டிருக்காங்க. நாங்க போடல. எங்க பேர், எங்க சேனல் பேர் கிடையவே கிடையாது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மரணம் தொடர்பாகவும் அதை தொடர்ந்த வழக்கு, இது தொடர்பாகவும் பல கருத்துக்களை சமூக வலைதளங்கள்லையும் இன்னும் பிற இடங்களிலையும் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய திரு கார்த்திக் பிள்ளை அவர்கள் நம்ம கூட இப்போ இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்மளுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்கள் இந்த கேஸில் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இதுதான் நடந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்ததா, நீங்கள் நம்புறதா, இதுதான் உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய கேள்விகளை முன்வைக்கிறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேங்க. இந்த கேஸை பொறுத்தளவுக்கு நம்ம கருத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஸோ கருத்து அப்படிங்கிறது வேறு, இந்த கேஸை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ முதல்ல இப்போ பாருங்கள், 12 ஜூலை 2022 அன்றைக்கி நைட்டு ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 13th அன்னைக்கு மார்னிங் தான் இந்த விஷயம் வெளியே தெரியுது. வெளியே தெரிஞ்சோடனே நம்ம எல்லாருமே ஆஸ் அ காமன் மீடியா பர்சனாக என்ன நினைப்போம்னா, வி ஆல் பிகம் விக்டிமைஸ்ட், வி சிம்பத்தைஸ்ட், எஸ்பெஷலி சிம்பத்தைஸ் சொல்லலாம். ஸோ ஒரு குழந்தை இறந்து போயிருக்கா, ஒரு பொண்ணு, அவங்க அம்மா அழுகுறாங்க. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் சிம்பத்தைசேஷன். ஸோ அப்படி தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்தோடனே எப்போவுமே இந்த வழக்கு ரெண்டுங்க. ஆக்சுவலாக இந்த கள்ளக்குறிச்சி வழக்குன்றது ரெண்டாக பார்க்கணும். இந்த பொண்ணு எப்படி இறந்து போனான், சப்போஸ் அவள் கொலை பண்ணப்பட்டிருக்கானா, ஏன் கொலை பண்ணப்பட்டிருக்கா, தற்கொலை பண்ணப்பட்டிருக்கானா, ஏன் தற்கொலை பண்ணப்பட்டிருக்கா, இல்லை ரேப் அண்ட் மர்டர்னா ஏன் ரேப் அண்ட் மர்டர் பண்ணப்பட்டிருக்கா. ஸோ இது ரெண்டாக பார்க்கணும். இதுக்கப்புறம் கலவரம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பொண்ணு எப்படி இறந்தான்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்டிங்ஸ் பார்க்கணும். அது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஒரு மரணம் இருந்துட்டாலே அதுக்கு ஒரு பிஎம் ரிப்போர்ட் கொடுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அந்த இறந்து போன அந்த சினாரியோ, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரைம் சீனில் கிடைக்கக்கூடிய தடயங்கள், ஃபாரன்சிக்ஸ் சொல்லலாம்லே, இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பொண்ணு இறந்த இடத்துல ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டரை படித்து காட்டுறாங்க. லெட்டர் பொதுவெளியில் வருது. இது நமக்கு என்ன தெரியாது, இந்த பொண்ணு கையெழுத்தான் நமக்கு தெரியாது, ஆனால் லெட்டர் எழுதப்பட்டிருக்குன்னு மட்டும் தெரியுது. அதில் சில வார்த்தைக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு, சில அதில் வி ஹேவ் சம் ஸ்டோரிஸ் பிஹைண்ட், அது தனியாக வச்சுக்கலாம் அவங்களுக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த பொண்ணு பிஎம் ரிப்போர்ட் தெரியணும், லெட்டர் இவள் தான் தெரியணும், இவள் எழுத தான் தெரியணும். ஸோ 14th அன்னைக்கு பிஎம் ரிப்போர்ட் போகுது. பிஎம்க்கு அவங்க கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறப்போ ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் டெத் ஆர் ரேப் டெத் ஆர் கஸ்டோடியல் டெத், இந்த 3 டெத்துமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பிஎம் ரிப்போர்ட் நடக்காது. இந்த 3 டெத்ஸுமே, எஸ்பெஷலி இந்த 3 டெத்து மட்டுமே இந்தியாவில் பிஎம் பண்ணுறப்போ தேர் வில் பி வீடியோ ரெக்கார்டிங், தேர் வில் பி ஆர்டிஓ ப்ரெசன்ட், தேர் வில் பி 2 more டாக்டர்ஸ், ஐதர் 1+1 அப்படி இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ வீடியோ ஏன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற பிஎம் ரிப்போர்ட்டை, அந்த வீடியோ ரெக்கார்டிங் ப்ளஸ் அந்த ரிப்போர்ட் ரெண்டுமே தே வில் சென்ட் டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்
அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது கம்பல்சரி. விக்னேஷ் டெத் ஏற்பட்டுச்சு பாருங்க, கஸ்டடியல் விக்னேஷ் டெத், அதுவுமே இட் வாஸ் சென்ட். இது ஏன் அனுப்புவாங்கன்னா, அங்கே வந்து திடீர்னு வந்து அங்கே இருக்கிறவங்க சோமோட்டோ ட்ரை பண்ண வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஜட்ஜ் இருக்காருங்க, சோமோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. சோமோட்டோன்னா தன்னால் ஒரு கேஸ் எடுத்து விசாரணை பண்ணுறது. ஒரு சோமோட்டோ எடுக்கிறாருன்னா இந்த பிஎம் ரிப்போர்ட்டுடைய வீடியோவையும் இந்த ரிப்போர்ட்டையும் வச்சு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை ஒரு ஃபிஷிங் ஏற்படுது, ஏன் இந்த இடத்துல ஒரு காயம் இருக்குது, இது ஏன் மென்ஷன் பண்ணப்படலை, இந்த இடத்துல ஏன் வந்து வேறு மாதிரி ஃபைண்டிங், இது வேறு மாதிரி ஃபைண்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக அந்த பர்டிகுலர் பிஎம் டாக்டர்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆடுவாங்க, they will be arrested. ஸோ இந்த நமக்கு என்ன தெரியும்னா, இந்த வீடியோ டேப் பண்ணப்படுற ஒரு பிஎம் ரிப்போர்ட்டில் தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பிஎம் ரிப்போர்ட் 16th அன்னைக்கு வருது, அது தெளிவாக சொல்லப்படுது இந்த பொண்ணுக்கு இட் வாஸ் அந்த அந்த ஃபைண்டிங்ஸ், அந்த அடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் அப்ரேஷன்ஸ். அப்புறம் கீழே ரிப்ஸ் வந்து லங்ஸை குத்தி உடஞ்சி ஷி டைட் டியூ டு ஹெமரேஜ்னு சொல்கிறாங்க. ஹெமரேஜ்னா லங்ஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்க முடியாமல், அது வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகிற ஒரு சூழ்நிலை. அண்ட் அவளுக்கு கீழே விழுந்த பதட்டம், அது சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல இவ மர்டர் பண்ணப்படலை, இவ ரேப் பண்ணப்படலை. ஏன்னா ரேப் பண்ண ஃபைண்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும், மர்டர் ஃபைண்டிங் வேறு மாதிரி இருக்கும். கீழே விழுந்திருக்கான்ற தெளிவாக தெரியுது அந்த பிஎம் ரிப்போர்ட்டில். இப்போ அடுத்து நமக்கு என்ன தெரியணும்னா, ஏன் கை கால் உடையலை, அடுத்தது என்ன, அந்த லெட்டர் எழுதுனது யார், இதை பார்க்கணும். இதையும் நம்ம அவங்க அம்மா கிட்ட கேட்குறோம், அவங்க அம்மா தரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சோர்ஸ் பிடிச்சி அந்த லெட்டரை வாங்குகிறோம், அந்த கையெழுத்து வாங்குகிறோம். 11th அந்த பொண்ணு எழுதுன கையெழுத்து நம்ம கிடைக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. இதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் கூட போக வேண்டாம், ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது இது கையெழுத்துன்னு தெரிய வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5/23 அந்த பொண்ணை தூக்கிட்டு போன ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ரொம்ப நம்ம நடுநிலையாக பார்க்குறப்போ இந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்துருக்கான்னு தெளிவாக தெரியுது. இன்னொரு விஷயம், நாங்கள் கொஞ்சம் நான் இதை ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பல, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறப்போ அந்த பொண்ணு கீழே விழுந்தப்போ அந்த விழுந்த இடத்துல அவள் கூட இருந்து பார்த்த நபரை கேட்குறப்போ, சார் மரத்தில் பட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கான்றதை காட்டுறாங்க, அது ஒரு நிழல் மாதிரி ஃபாலோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மரத்தில் பட்டு அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சி கீழே விழுறப்போ ஆட்டோமேட்டிக் கை கால் அடிபடுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஹேண்ட் அண்ட் காலுடைய போன்ஸ் பிரேக்கேஜ் இருக்க வாய்ப்பு கம்மின்னு தெரியுது. ஏன்னா அவள் டயக்னலாக ஃபாலோ ஆயிருக்கான்னு தெரியாது, ஒரு பக்கம் மட்டும் அடி விழுந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தெளிவாக தெரியும் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கான்னு தெரியுது. அடுத்தது தற்கொலை பண்ணிட்டானா ஏன் பண்ணான், எதுக்கு, என்ன காரணத்துக்கு பண்ணியிருக்கா, அடுத்த ஒரு பாயிண்ட். அதை நோக்கி போகிறப்ப தான் நமக்கு நிறைய ஃபைண்டிங் கிடைக்குது. அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்குன்னு தெரியுது, அவங்க அம்மா சிதறப்படுத்துக்காங்க தெரியுது. ஸோ ஷி வாஸ் டார்ச்சர்டுன்னு தெரியுது. அப்புறமா 10th and 11th நடந்த அந்த ஃபோன் கான்வர்சேஷன்ஸ், 12th வரைக்கும் நடந்த அந்த பஞ்சாயத்துகள், அப்புறம் அந்த பொண்ணு கெமிஸ்ட்ரி வரலன்னு தெரிகிற விஷயம், அதை வச்சு அவங்க அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்ஸ், இதெல்லாம் வச்சு அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணி அந்த பொண்ணு இறந்திருக்கான்ற நமக்கு கன்க்ளூஷன் கொண்டு வரும். ஸோ அந்த பொண்ணு எப்படி இறந்தா, ஏன் இறந்தா, இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷனுங்க. இப்போ நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ எல்லாருமே இந்த ஆரம்பத்தையும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கொலைங்கிறாங்க. பட் அவுட்லைண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, when you consult with few forensic doctors, when you consult with handwriting experts, அந்த பொண்ணோட கையெழுத்து ஓப்பனாக வெளியே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது வந்து சூசைட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஏன் இறந்தான்ற காரணத்துக்குள்ள போக வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த பொண்ணுடைய அந்த லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு காரணமாக வந்து அந்த முன்னாடி இந்த லவ் அது காரணமாக இருந்திருந்தா அதையும் வந்து அதை குறிப்பிட்டிருக்கலாம், அந்த பொண்ணு குறிப்பிட்டிருக்கா. எப்படி சொல்கிறீங்க? சில விஷயம் இப்போ வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த லெட்டரில் ஒரு குறியீடு இருக்குது, அந்த குறியீடும் இல்லைங்க, வெளிப்படையாக அந்த லெட்டர் ரீட் பண்ணும்போது அதில் எதுவுமே இல்லை, தெரியாது பாஸ். இல்லைங்க, சாக போகிறோன்னு சொல்லி அந்த கடைசி முடிவு அந்த பொண்ணு நம்ம இறந்ததுக்கப்புறம் எதனால் இறந்தோன்னு குடும்பத்துக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும் எழுதுறா. அதுல வெளிப்படையா ஒரு பொண்ணு எழுதாம எப்படிங்க குறியீடு வைப்பான்னு நீங்க சொல்றீங்க? ஏன் வைக்க மாட்டா நீங்க சொல்றீங்க? இல்ல எனக்கு புரியலையே. நம்ம சாக போறோங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த மறைச்சு எதுவும் ஆக போறது இல்லை. அப்போ அந்த பொண்ணு உட்காந்து எல்லாருக்கும் தெரியணும்னு எழுதுறா, நீங்க என்ன குறியீடு அதில் பார்த்தீங்க? இப்போ நீங்க பொண்ணு லவ் பண்றீங்க, சாக போறா, ஓகே, இந்த இடத்துல உங்களை வந்து உங்க பேர் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேர் எழுதி வச்சிடறா, போலீஸ் எங்க வருவாங்க? என்கிட்ட தான் வருவாங்க. அவ எதிர்பார்ப்பாள் அந்த பொண்ணு, இல்ல அந்த பொண்ணு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா ஆப்வியஸ்லி என் பேர் எழுத, தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா தானே. ஆமா, கொடுக்கல நினைக்கலனா சரி, அந்த குறியீடு என்னன்னு சொல்லுங்களேன். எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. தெரியுது பாஸ், நான் சொல்றேன், சொன்னாதான் பிரதர் அதை ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க சொல்றத நீங்க ஏன் ப்ரூவ் பண்றீங்க? அங்க நீங்க யார்ட்ட ப்ரூவ் பண்ண போறீங்க? அந்த லெட்டர்ல ஒரு விஷயம் இருக்கு, அதாங்க நாங்க நம்புறோம். அது தனியா இல்லாம இன்னொரு குறியீடு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதை நாங்க நம்பணும்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க ஏன் நம்பணும் எதிர்பார்க்கணும்? அப்படின்னா நீங்க அதை வெளியே சொல்லக்கூடாது சார். வெளியே சொல்றேன் தான் நான் சொல்றேனே, இன்வெஸ்டிகேட் முடியட்டும், சிபிஎஸ்சி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம், அப்போ நான் சொல்றேன். சொல்றீங்க ஆமா, அப்போ அது வேற சொல்ல மாட்டீங்க என்ன குறியீடு எங்க சொல்லக்கூடாதுங்க. அது வந்து கேஸை பாதிக்கும், இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். சி ஐ டிஃபெண்ட் யூ, நான் வந்து ஏதாவது அஃபென்சிவா போல. ஒரு கேஸ் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அது உள்ளே இருக்க வெளியே இருக்க உங்களுக்கு தெரியாது, உள்ளே இருக்க நல்லாவே தெரியும். இந்த கேஸ் வந்து எப்படிலாம் போகுது. இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு
எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, நீங்கள் தன்முனைப்போட வந்து இந்த கேஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படி தான் பார்க்குறீங்க. நீங்கள் சிபிசிஐடி இல்லையா, நீங்கள் போலீஸ் இல்லையா, அப்படி இருக்கும்போது உங்களை வேறு ஏதோ ஒரு இப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களோட டிபார்ட்மெண்ட்டு கட்டுப்பட்டு ஆகணும். அவங்க கண்டிப்பாக சில சீக்ரெட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் யுவர் இண்டிபெண்டன்ட் பர்சன், நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அழுத்தம் நான் இதை வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு? இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு நம்ம வெளியிட வேணாம். we all abide to the constitution of India. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சட்டத்தில் படி. இப்போ நீங்கள் இந்த குறியீடுங்கிறதையும் சொல்லாமல் இருந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் அது என்னன்னு கேட்கும்பொழுது மட்டும் உங்க மண்டை பிச்சுக்குதா அப்படின்னு சொல்லிட்டா எப்படி? உங்க மண்டை பிச்சுக்குதா? மண்டை பிச்சுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை சார். குறியீடு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா புதுசா ஒன்று சொல்றாருன்னு சொல்லி ஒரு ஆர்வம் வருது. நீங்க கேட்டா அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இருங்க படத்தோட கிளைமாக்ஸ் இப்பயே சொல்லிட்டா படம் இப்படி விறுவிறுப்பா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, லெட் த இன்வெஸ்டிகேஷன் கெட்ஸ் ஓவர். கண்டிப்பா நான் சொல்லுவேன். சரி, இப்போ நீங்கள் 100% சொல்றீங்க இட்ஸ் சூசைட். 200% சொல்றேங்க. சரி, ஓகே. இதே மாதிரி தான் இப்போ முன்னாள் நீதிபதி, இந்நாள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமராஜ் அவர்கள், அவரோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வந்து ஈவன் எங்ககிட்டையும் கூட அனுப்பிச்சு நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கும் அனுப்பியிருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக அவர் இது எப்படி வந்து ஒரு சூசைடுன்னு பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து கொலை, பல பிளட்டு கிளாட் ஆன இடங்கள், பல ரத்தம் வெளியே வந்த இடம், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இறப்பதற்கு முன்னாடி, அதாவது கீழே விழும்போது காயம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை யாராவது தாக்கி இருந்தாலும் இந்த மாதிரியான காயங்கள்லாம் வரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெளிவா? நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு சார். அவரு क्वेश्चन கேளுங்க பாஸ். சார், நான் இன்டர்வியூ நான் பார்க்கல. I don't know what is said. இல்லை நாங்களும் வந்து கேள்வி கேட்டோம். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட கிளையில பட்டு வந்து கீழே விழுந்ததாக அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த மரம் வந்து நீங்க சொல்ற மாதிரினா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மரம் கிடையாது. அதுல பட்ட உடனே வந்து ஃபோர்ஸ்லாம் குறையாது. அது ஒரு சாதாரண இந்த ஆர்டிஃபிஷியலா வைக்கிற மரம் மாதிரி ஒரு சின்ன மரமா இருக்குப்பா, அதுல பட்டு இப்படிப்பா அவ்வளவு பெரிய காயம் வரும் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறாரு. ஒரு பக்கமா விழுந்ததா சொல்லப்படுது, ஆனா இன்னொரு பக்கம் அடிபட்டு இருக்குது. அதெல்லாம் எப்படி அடிபட்டு தெரியுமா? தலையில அடிபட்டு இருக்குது. எந்த இடம் சொல்லுங்க? இந்த இடத்துக்கிட்ட. பேக், நாட் த ஃப்ரண்ட். ஓகே. ஃப்ரண்ட்ல அடிப்பறதுக்கு பேக் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் மேலேருந்து ஜம்ப் பண்ணுறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் மேலேருந்து கீழே குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் த 3rd floor கீழே வந்து மணல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மணலில் போய் உங்கள் உடம்பு கீழே விழுது, அடிபடாதா? படும். எதில் விழுந்தாலும் அடிப்படும். அப்ரேஷன்ஸ் வரும்ல. ஒரு நீங்கள் அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் 70+ கேஜிங்க. அந்த மரம் வந்து எந்த மரமாக இருந்தாலும் கிளைகள் அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ராங்னஸ்க்கு இருக்க தான் செய்யும். எந்த மரத்தில் பட்டு அந்த பொண்ணு அவள் தொங்கி கிங்கி விழுந்தாலுமே அந்த அடிகள் பட தான் செய்யும். அடிகள் படம் எப்படி இருக்க முடியும்? See, there is something called gravity force. நீங்கள் மேலேருந்து 3வது மட்டம் ஒரு பொண்ணு கீழே விழறா, அந்த மரத்தில் பட்டு கீழே விழறான்னா மரத்தில் அடிப்படாத அந்த மரம் என்ன உங்களுக்கு பஞ்சு மரமா? அந்த மரத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? இல்லை சார், அடிப்படும். ஆனால் அதோட காயங்களுடைய மாற்றம் வேற மாதிரி இருக்கும். என்ன மாற்றம்? எப்படி வேற மாதிரி இருக்கும்? சாதாரண ஒரு மரத்தில் விழுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மரத்தில் விழுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால தான் ஆப்ரேஷன் மட்டும் விழுந்திருக்கு அவளுக்கு. there is something called laceration. சரிங்க, இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து மாடிக்கு போகிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தோம். அந்த பொண்ணு கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம். இப்போ அங்கே அந்த பொண்ணு ஒரு இடத்துலேருந்து விழுறா அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கணும்ல, அதை ஏன் யாருமே இருக்கா? ஃபோன் போட்டு கேளுங்க. இந்த சிசிடிவி மட்டும், இந்த ஃபுட்டேஜ் மட்டும் ஏன் கொடுத்தாங்க சொல்லட்டுங்களா? ஒரு சோ கால்டு மீடியா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸுக்கிட்ட நான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அந்த ஆடியோ தூக்கிட்டாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த ஆடியோ இப்போ கிடையாது. ஸோ அந்த நர்ஸை சொல்கிறாங்க 3 மணிக்கு நான் கொண்டு வந்து அந்த பொண்ணை போட்டாங்க, செதைச்சி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது உண்மை கிடையாது அப்படிங்கிறத மக்களுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். பிகாஸ் பீப்புள் பிலீவ் இன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் ரதர் த ட்ரூத். ஸோ இப்போ ப்ரூவ் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா திரும்ப அஜிடேஷன் ஏற்படுது. இப்போ தான் கலவரம் முடிஞ்சிருக்கு, திருப்பி ஒன்று ஏற்பட்டு கோயம்புத்தூர் மக்கள் கத்திரிலாம் முடிவு பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது அந்த 5/23 ஃபுட்டேஜ். யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதுன்னா மின்னம்பலத்துக்கு கிடைக்குது. மின்னம்பலம் ஓப்பனாக சொல்ல தே ஆர் வெரி க்ளோஸ் டு தி டிபார்ட்மெண்ட். அவங்க மூலிமா ரிலீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்குன்னு தேர் இஸ் நோ கவர்மெண்ட் சேனல்ஸ். ஸோ தே ஹேவ் டு ரிலீஸ் த்ரூ ப்ரைவேட் ஒன்லி. ஸோ மின்னம்பலம் அதை வாங்கி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நியூஸ் 7க்கு தராங்க. அப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் அது பரவ ஆரம்பிக்குது. அதை வெளியே விட்டா மக்கள் அட்லீஸ்ட்டு பாருப்பா 5/23 எடுத்துகிட்டு போயிருக்காங்க, 3 மணிக்கு உள்ளே இருக்க வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறது தான் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம அதை அப்படியே மாற்றிட்டாங்க. எப்படி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள், நாய் மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க, மாற்றிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் த கவர்மெண்ட் ஆல்சோ. அவங்க ஒரு விஷயத்துக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் பாஸ், உலகத்தில் எவ்வளவோ கேஸ் போயிட்டுருக்கு அண்ட் நம்ம நாட்டில் எவ்வளவோ கேஸ் போயிட்டு இருந்துச்சு. எந்த கேஸுக்குமே இவ்வளோ ஓப்பனாக சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணது கிடையாது. எந்த கேஸுக்குமே பிஎம் ரிப்போர்ட் வெளியே வராது. சிஆர்பிசியின் படி பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கும் டாக்டருக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும் சொல்லப்படுது. இட் வில் நாட் ஈவன் பி ரிவீல் டு த பேரண்ட்ஸ். இது சிஆர்பிசியில் ரூல் இது ஆக்சுவலாக.
ஆனால் இவங்க தொல்லை தாங்க முடியலப்பா, ஓவராக பேசினுக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு தான் தேர் ரிலீசிங் த பிஎம் ரிப்போர்ட். எதுலேயுமே இவ்வளோ ஓப்பனாக ஹேண்ட் ரைட்டிங்கோடைய அந்த டெத் நோட் ரிலீஸ் ஆகாது. எதுலேயுமே இவ்வளோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மாதிரி ஓப்பன் கேஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஓப்பனாக எல்லாமே காமிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட கவர்மெண்ட். நீ பாரு இது சூசைடு தான், நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. பட் பீப்புள் ஸ்டில் ஸ்டிக் டு த பர்டிகுலர் திங். ஆரம்பத்தில் ரொம்ப சர்ச்சையானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு நிறைய வீடியோஸ் வந்து வந்துச்சு. அதாவது அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து போராட்டம் பண்ணவங்கலாம் வந்து உள்ளே போன மாதிரியும், இதுதான் வந்து பிரின்சிபல் ரூம், இது வந்து அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காண்டம்ஸாக கிடக்குது அப்படிங்கிற வீடியோவும் வந்து பரவிச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அது அந்த வீடியோவுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. 2 விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ திங்க் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன். ஓகே. காண்டம் அப்படிங்கிறது 2 இடத்துல எடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் ரூமில் எடுக்கப்பட்டுச்சு. அது சேர்மன் வீடு அப்படிங்கிறது ஆக்சுவலாக சேர்மனுடைய வீடும் ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ளே தான், பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இன்னைக்கு நேற்று இல்லைங்க. அந்த ஸ்கூல் ஆரம்பித்தது பார்வதி அப்படிங்கிற அந்த சேர்மனுடைய அம்மா ஆரம்பித்தாங்க. 7 பேர் வச்சு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். அப்போலேருந்தே அந்த சேர்மனுடைய அக்கா எல்லாருமே இங்கேயே தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போது சின்ன குடிசை வீடு, அப்புறம் ஹட்டு வீடு, அப்புறம் ஓட்டு வீடு மாதிரி. இன்றைக்கி வந்து கீழே அட்மின் பிளாக்கு மேலே வீடாக அரைச்சிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க அந்த பசங்க எல்லாமே பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க அந்த பசங்க. ஸோ சேர்மன் வீடுமே இந்த பவுண்டரி, அந்த ஸ்கூலுடைய பெரிய காம்பவுண்டுக்குள்ளே சேர்மன் வீடு இருக்குது, கீழே அட்மின் பிளாக்கு, மேலே சேர்மன் வீடு. ஸோ 2 விதமான காண்டம் எடுக்கப்பட்டுச்சு. ஒன்று, சேர்மன் வீட்டுக்குள்ளே 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க 2 பசங்களும் வந்து வெளியூரில் படிக்குதுங்க, இங்கே படிக்கிற அந்த பசங்க வந்தால் தங்கிறதுக்கு ஒரு பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனுடைய ஒய்ஃப் சாந்தியோடைய அம்மா அப்பா இங்கே தான் தங்கிட்டு இருக்கு, இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு பெட்ரூம். 3வது பெட்ரூம் புருஷன் பொண்டாட்டி ரவிக்குமார் அண்ட் அவங்க ஒய்ஃப் சாந்தி தங்குற பெட்ரூம். அந்த பெட்ரூமில் எடுக்கப்பட்ட அன்யூஸ்டு காண்டம்ஸ் கவரில் இருந்திருக்கும். அதுதான் வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் முடிச்சிடுறேன். அதுக்கு மேலே என்னுடைய இல்லை இன்னொரு காண்டம் இருக்குது. அது ஃபினிஷ்ட் ஆஃப். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோ அந்த ஒரு பையன் சொல்லுவான், எங்கேம்மா இருந்துச்சுன்னு கேட்டவுடனே, இல்லை சார் பின்னாடி குப்பைத்தொட்டில் இருந்துச்சுன்னு சொல்லுவான். ஒரு குப்பைத்தொட்டிலேருந்து ப்ளூ கலர் ஒரு அழுக்கான ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொண்டு வந்து போட்டோம், அதில் தேர் இஸ் யூஸ்ட் காண்டம். இதே வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அடுத்த வெளியே கொண்டு போயிட்டு திராவிடமணி என்ன மாற்றி பேசினாருன்னா, இது வந்து பிரின்சிபல் ரூமில் இருந்துச்சுன்னு மாற்றி பேசினார். அதையும் நாங்கள் ஆதாரத்தில் வெளியிட்டிருக்கோம். ஸோ 2மே ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூமில் எல்லாமே இருக்குது. ஓகே, எனக்கு புரியுது. அப்போ இது பெட்ரூம், அப்போ அது அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களுடைய பெட்ரூம்குள்ளே இருக்கிற. ஓகே, ரொம்ப ஓகே. அப்போது இதை வந்து மடை மாற்றணும், இது அவங்க பெட்ரூம் இல்லை, அவங்க வீடு இல்லை, ஸ்கூல்லே இப்படிலாம் இருக்குது. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது சிக்கல் இருந்திருக்கும், இந்த மேனேஜ்மெண்ட் சார்பில் இருக்க யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மாற்றணுங்கிறதுக்காக இந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாதான் நீங்கள் சொல்கிறீங்க. யாருக்கு இந்த நோக்கம் இருந்தது? யார் இது இப்படி மாற்றணும்னு நினைச்சாங்க நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க? ஆப்வியஸ்லி அவங்க அம்மா தான் சார். அந்த வீடியோ வந்த அன்னைக்கு அவங்க எந்த நிலைமையில் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சார். ஜென்ரலாக ஒரு ஹியூமனாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த நிலைமையில் இருந்தாங்க? அந்த வீடியோ வந்த அன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு இறந்து எத்தனாவது நாள் சார் சொல்லுங்க சார்? 4th டே. எப்படி சார் இருப்பாங்க? ஒரு தாய் பிள்ளைய பறி கொடுத்த 4வது நாள் ஒரு தாய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நீங்க சொல்றது எப்படி? நீங்க என்ன பண்ணிட்டாங்க? நீங்க என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா தூங்காம, எந்த அன்றாடம் செய்யக்கூடிய எந்த வேலையும் செய்யாம ஒரு தாய் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க சார். This is the problem of the people here, brother. இதான் ரொம்ப அபாண்டமா சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். ஒரு ஹியூமனா யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் சார். நீங்க ஹியூமனா யோசிக்க வேண்டாம். இல்லை சார், நீங்க இன்னைக்கு அவங்க மேல 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம், புரியுதுங்களா? இன்னைக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. எந்தாவது பொண்ணுக்கு எப்படியாவது நீதி கிடைச்சிடாதானே அவங்க அம்மா வந்து எந்தெந்தையோ அரசியல் தலைவர்களை பார்க்கலாம், சிஎம் அவர்களை பார்க்கலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம் சார். இன்னைக்கு அவங்களுக்கு 2 மாதம் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு இன்னும் நீதி கிடைக்கணும்னு அவங்க அம்மா வந்து ஸ்டாலினை பார்க்குறாங்க, யாரெல்லாமோ பார்க்குறாங்க, எங்களாமோ சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இறந்து 4வது நாள் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி வீடியோ எடுங்க, இப்பெல்லாம் திசை திருப்புங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இல்லை இல்லையா? சரி, கலவரம் நடந்தப்போ அந்த சோ கால்டு அந்த செல்வி அந்த ஸ்கூல் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, வெளியில் நின்றுக்கிட்டு அப்பா ஸ்கூலை விட்றாதீங்கப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த வீடியோ பார்த்தா நீங்கள் நம்புவீங்களா? இருக்கு அவங்க கிட்ட அந்த வீடியோ வெளியிட்டு இருக்கோம் பஸ் சேனல்ல. இட் ஹஸ் given to சார். அவங்க கிட்ட போய் கேக்கும்போது அந்த கலவரத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சொல்லுவாங்கதா, நாங்க நியாயமா தான் சொல்லுவாங்கதா. நம்பிட்டீங்களா நீங்க உடனே? அப்படி இப்போ அந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்கன்னு அரெஸ்ட் ஆயிருக்காங்கல்ல எத்தனையோ பேர், அவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா இவங்க தூண்டி விட்டு தான் அந்த குடும்பத்தார் தூண்டி விட்டு தான் நாங்க போறோம்? வெயிட் பண்ணுங்க பாஸ், எல்லாம் வெளியே வரும் பாஸ். சார் இது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருந்தா உடனே வெயிட் பண்ணுங்க. இருங்க, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கலவரத்தப்போ ஸ்கூல் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த அம்மா வெளியே நின்றுக்கிட்டு ஸ்கூலை விட்றாதீங்கப்பான்னு கத்துறாங்கன்னு சொல்றீங்களே, சாப்பிடாம தூங்காம துக்கத்தில் இருந்துட்டு இருக்க ஒரு அம்மா தான் வந்து ஸ்கூல் எரியிறப்போ எப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்களா? ஸ்கூலை விட்றாதீங்க கத்துவாங்க. உண்மையிலே அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது
அந்த பெண்ணுடைய அம்மா அங்கே நின்று கத்துன வீடியோ உங்ககிட்ட இருக்கா சார்? சேனலில் போட்டிருக்கோம், போலீஸ் கேட்டாங்க, சரி, நீங்க கொடுங்க, நான் போலீஸ் பார்த்து- கொடுத்துருக்கோம். எவ்ரிதிங் வாஸ் ரெக்கார்டட் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. இதுவும் என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ இன்னுமே அப்போ எதனால இதெல்லாம் நடக்குதுங்கிறீங்க? என்னதான் நீங்கள் வந்து அவங்க அந்த பெண்ணுடைய அம்மா வந்து குற்றம் சாட்டுறீங்க, அவங்க தான் அன்னையிலேருந்து வந்து இது எல்லாத்தையும் அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. விச் மீன்ஸ் அவங்களுடைய ஒப்புதலோடையும் அவங்க பண்ணி தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறீங்க. என்ன காரணம் இருக்கும் இதுக்காகலாம்? அவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்க? ஒரு நீதிக்காக தான். வேற என்ன? சிம்பிள் பாஸ், தே நீட் மணி. ஐ டெல் யூ வாட், நேற்று நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாது, இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன் அதான் போயிட்டு இருக்கு. 13 என்ன வந்து ஸ்கூல் தரப்புல யார்கிட்டயோ வந்து பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆதாரத்தை நீங்க வெளியிட்டீங்க. ஆடியோவே இல்ல சார் அந்த வீடியோல. எப்படி சிசிடிவி ஆடியோ இருக்கும்? அவங்க உட்கார்ந்து ஆடியோ இல்லாம CCTV audio இருக்கும். ஆடியோ இல்லாம நீங்க எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க? நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க வரக்கூடாது? புரியுது. அதான் நான் கேட்கறேன். நான் கேட்கறேன், இப்போ என்ன பேசுவா நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட என்ன பேசிருப்பாங்க? நான் உங்ககிட்ட என்ன வேணாலும் பேசலாம் சார். நான் கேட்கறேன், என்ன சிசிடிவி பேசிருப்பாங்க? ஃபுட்டேஜை வச்சுட்டு இங்க பாருங்க, சித்ரகுமாரும் கார்த்திக் பிள்ளையும் எங்கேயோ ஏதோ ஒண்ணு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க, ஏதோ பெரிய கலவரத்தை தூண்ட போறாங்கன்னு யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லைங்க, நான் ஆனா நம்ம இங்க என்ன கேட்கறேன், பேசிட்டு பொண்ணு இருக்கோம்? இறந்த அன்னைக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு 9 பேர் அந்த அம்மா கூட உட்காந்துக்கிட்டு என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்க? ஆறுதல் வந்து என்ன ரூம்ல உட்காந்து ஆறுதல் சொல்லணுமா? அழாதீங்கம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்குமா, நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் தான் சொல்லியிருப்பாங்க. ஐயா, அதையே வெளியே சொல்லாம சரி, ஏன் ரூம்ல கூட்டு சரி, சொல்லணும்? இப்போ யார்கிட்ட பணம் பேரம் பேசுறாங்க நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? நீங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தை, வீடியோவை பார்க்கல? சரி, ம். யார்கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான். இல்ல பாஸ், நீங்க யார்கிட்ட கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? சொல்றேன், அந்த ஃபுட்டேஜ்ல யார் இருந்திருந்தாலும், எந்த அரசியல் தலைவர் இருந்திருந்தாலும், இல்ல வேற யார் இருந்திருந்தாலும், வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சு, நான் 60 நாளா நீதி கேட்டு போராடிட்டு இருக்கேன், என் பெண்ணுடைய மரணத்துல இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்கு, உங்களால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாங்க, அவங்க ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும்னு நான் யூகிக்கிறேன். யூகம் வேணாம், நீங்க யூகத்துல பேசுறீங்க. நீங்க யூகத்துல பேசலன்னா யூ ஹேவ் டு சப்மிட் த ஆடியோ. Why should I submit the audio to you? நீங்க தானே சொல்றீங்க. நான் உங்ககிட்டயே சப்மிட் பண்ணனும். அப்ப யார்கிட்ட தான் பண்ணுவீங்க? I submit to the police. இருங்கங்க, நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியாம பேசக்கூடாது. ஓகே, வீம்புக்குன்னு பேசக்கூடாது. கேள்வி should be reasonable, கேள்வி should be proper. சிசிடிவில ஆடியோ வராது நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, அப்புறம் அங்க எப்படி உள்ள சார் ஆடியோ இருக்கிற நான் அந்த உள்ள கொடுத்துட்டேன்? இருக்கிற அவங்க தரப்புல இருக்க 9 பேரை விசாரிச்சு உண்மை சரி சார். இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். You asked a question, I'm replying to you, right? ஒரு சிசிடிவில 9 பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னா அந்த 9 பேர்ல இருக்கக்கூடிய ஆளை விசாரிச்சா உண்மை தெரியாதா? உண்மை தெரியாதா? தெரிஞ்சிரும் என்ன பேசுறாங்க. அது தெரிஞ்சு போலீஸ் கொடுத்திருந்தா அது என்ன, அதை எடுத்துக்க மாட்டாங்களா? ரெக்கார்ட் பண்ணப்படாதா? நான் வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லலாம் பாஸ். பாஸ், கேள்வியை முடிக்கலாம். முடியும். நான் ஆறுதல் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றேன், வேற ஏதாவது விஷயங்கள் பேசியிருப்பாங்கன்னு சொல்றேன். நீங்க பேரம் பேசினாங்கிறீங்க. யார்கிட்ட பேரம் பேசினாங்க, எவ்வளோ அமௌண்ட் பேரம் பேசுறாங்க, என்ன அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லிடுங்க. சரி, இது நான் அது சொல்லிட்டேன் நான், பட் அதை ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே நான் சொல்லலை. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த நடந்தது பார்த்தீங்கன்னா 13/7/2022, 13/7/2022 என்னைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு காலையில் உங்கள் பொண்ணு வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இது. எந்த இடத்துலன்னு சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். இட் ஹேப்பனிங் இன் சக்தி மெட்ரிக் ஸ்கூலில் நியூ பில்டிங் ஆடிட்டோரியம் நடந்துக்கிருக்குங்க. எத்தனை மணிக்குன்னா 6 மணிலேருந்து 6:45 மணி வரைக்கும் அவங்க வந்து கூப்பிடுறாங்க, நாங்கள் ஸ்கூல் தரப்பிட்ட பேசணும்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு இறந்துட்டான்னு தெரியுது. தெரிஞ்சவொடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பொண்ணு இறந்துட்டா கண்டிப்பாக இது வந்து அந்த லவ் மேட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குன்றது அவங்க சந்தேகமாக இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே வராங்க, காலை 8:45 மணிக்கு வராங்க. நான் ஷார்ட்டாக அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. 8:45 மணிக்கு வந்து இடத்த பார்க்கணும்னு சொல்கிறாங்க, இடத்த பார்க்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுடைய இருந்த ரூமை காட்ட சொல்கிறாங்க. ரூமை காட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க போலீஸ், ஏன்னா இட் இஸ் a crime scene, they have to protect it. ஓகேங்களா, காட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பாங்க, டீ பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு, டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு. அங்கே தான் என் பொண்ணை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கம்ப்ளைண்ட்டை வந்து சைன் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ஃபுட்டேஜ் அவங்க மட்டும் பார்க்கல, அவங்க கூட அவங்க தாய்மாமா ப்ளஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்க்குறாரு, ப்ளஸ் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் வந்து அவங்களுடைய கொலீக்ஸ், ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ 10:36:43 செகண்டுக்கு அந்த பொண்ணு 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே விழுற ஃபுட்டேஜை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அது அவங்க வந்து சரியாக புரியலன்றாங்க. அது ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபுட்டேஜை திருப்பி போட்டு காட்டுறாங்க போலீஸ் தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல்லாக பார்க்கணுங்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க ஃபுல்லாக பார்க்க முடியாது, ஏன்னா முதல் நாள் நைட்லேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் போட்டு பார்த்துருக்கோம். இட்ஸ் a கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சு. நாங்கள் 2 hours ஓட்டி பார்த்துருக்கோமா, நீங்கள் விழுந்ததை கேட்டீங்க, விழுந்ததை காமிச்சிட்டோமான்னு போலீஸ் நிராகரிக்கிறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன அள்ளு வந்துருச்சுன்னா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ண கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எழுத லெட்டர் என்ன எழுதி வச்சிருக்கா, ஏன்னா லெட்டரில் அந்த 11th 12th இருந்த லவ்வை பற்றி எழுதியிருந்தானா இது சிக்கலாக போன அவங்க முடிவு பண்ணுறாங்க. திரும்ப போய் வெளியே ஹைவேஸை போராட்டம் பண்ணுறாங்க. ஹைவேஸை போராட்டம் பண்ணுறப்ப என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எனக்கு அந்த உள்ளே போய் பார்க்கணும்,
ஐ வாண்ட் டு சி த பிலாங்கிங்ஸ் சொல்கிறாங்க. பிலாங்கிங்ஸ் காட்ட மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து எவிடன்ஸ் ஆக்டை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எஸ்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு எழுதின லெட்டரை வந்து ஜெராக்ஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்து இதை பாருங்கம்மான்னு படித்து காட்டாரு. ஏன்னா ஒரிஜினல் கொண்டு வரல, ஏன்னா கொண்டு வந்து பிச்சுவாங்கன்ற பயம் வந்துச்சு அவங்களுக்கு. ஜெராக்ஸ் போட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க. இப்போ அவங்க அம்மா கன்ஃபார்ம் ஆகி போச்சு என்னென்னா இந்த லெட்டரில் வந்து ஓப்பனாக அந்த லவ் பற்றி எதுவும் எழுதுன்னு தெரிஞ்சு போச்சு. பட் அதில் ஒரு முக்கியமான குறியீடு இருக்குது. அது அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கவனிக்காமல் இருந்திருக்கலாம் மேபி. பட் அந்த அம்மாக்கான விஷயம் என்னன்னு தெரியும். இது அதை வச்சு தான் இந்த கேஸ் வந்து லீடே கொண்டு போகப்பட்டுச்சு. என்னென்று நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ஆஃப் த ரிப்போர்ட். முடிஞ்சவொடனே இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சந்தோஷம் வந்து போச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டான். அடுத்தது இவ லெட்டரில் எதையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ இவங்க பேரத்துக்கு ரெடி ஆகுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேசணுன்றாங்க மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து. 6 மணிலேருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து விசிகா கட்சிக்காரங்க ஒரு 300 பேர் வெளியே கூடுறாங்க. அது ஒரு பெரிய ஹல்லாபுல்லாவாக ஏற்படுது ஸ்கூல் வாசலில். இந்த இடத்துல போலீஸ் போக சொல்கிறாங்க, இவங்க போக மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 9 பேர். இவங்க யாரா 9 பேர்னு பார்த்தீங்கன்னா செல்வகுமார்னு ஒருத்தவர், அவர் யாருன்னா அவங்களோட தாய் மாமா, அவர் வந்து அரியநாச்சின்ற ஊரை சேர்ந்தவர். இன்னொரு செல்வகுமார், அவர் யாருன்னா தமிழா கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஓனர் வச்சு, அவர் தான் ஓனரு. அவர் யாருன்னா செல்வியோடைய ஹஸ்பண்டோடைய சொந்தக்காரர். ஸோ ராமலிங்க சொந்தக்காரர் ஆக்சுவலாக அவர். சபர்நாதன் ஒருத்தவர், அவர் யாருன்னா நியூ தமிழா கம்ப்யூட்டர்ஸ், அவர் ராமலிங்கத்தோட சொந்தக்காரர் தான். இவங்கெல்லாம் வந்து வேப்பூரில் வச்சிருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து அரிநாச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெரிய நெசலூருடைய ஊராட்சி மன்ற தலைவர் மண்ணாங்கட்டின்னு ஒருத்தவர். நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம், இந்த மண்ணாங்கட்டி வந்து இவர், வாட்ச்மேன் மண்ணாங்கட்டி வேறு, 2 பேர் ஒரே பேர் தான் பட் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். ராஜான்னு ஒருத்தவர், அவர் யாருன்னா காட்டு மயிலூர் அப்படிங்கிற ஊருடைய கவுன்சிலர். அடுத்தது பிரபுன்னு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தவர். அடுத்தது ஐயப்பன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் பெரிய சேர்ந்துருக்காங்க. பட் அதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஏன்னா திரும்பி உட்காந்துருக்காங்க. அது ஐயப்பனா இல்லை இன்னும் சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கான்னு சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் என்கின்ற வாம நாராயணன். இவர் யாருன்னு கேட்டால் கடலூருடைய மேற்கு மாவட்ட செயலாளர், வாண்டையார் கட்சி. 9 பேர் வந்து ஸ்கூலோட கேட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் ஸ்கூல் தர பேசணும்னு கேட்குறாங்க. 6 மணிலேருந்து கேட்குறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, 6 மணிலேருந்து கேட்குறாங்க. 6 மணிலேருந்து வந்து ஸ்கூல் தரப்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பட் ரவிக்குமார், சாந்தி, அவங்க பெரிய பையன், டீச்சர்ஸ்லாம் வந்து தேர்ன்ட்டு போலீஸ் கஸ்டடி. யாரும் வெளியே விட மாட்டேன்றாங்க போலீஸ், ஏன்னா கஸ்டடி வந்து இன்கொயரி போயிட்டுருக்கு. அப்போது இவங்க ஸ்கூல் தரப்புலேருந்து 4 சொந்தக்காரங்களை மட்டும் அனுப்பிவிட்றாங்க. ஸோ 4 சொந்தக்காரங்க, இந்த 9 பேர் இவங்களாம் வந்து நியூ பில்டிங் ஆடிட்டோரியத்தில் உட்காந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு முதல்ல செல்வகுமார் கேட்குறாப்புல, என் பொண்ணு எப்படி, எங்கள் பொண்ணு எப்படி இறந்தான்னு கேட்குறாங்க. எங்களுக்கும் தெரியாதுங்க, நாங்கள் வந்து இந்த ட்ரஸ்டிலாம் கிடையாது. இந்த பில்டிங்கோடைய இந்த டோட்டல் ஸ்கூலுடைய சிங்கிள் ஓனர் வந்து அவர் தான், சேர்மன் வந்து ரவிக்குமார் தான். நாங்கள் வந்து பேசணும்னாங்க, நாங்கள் சொந்தக்காரங்க அவ்வளோதான், ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் பேசணுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து தாட்டு போட்டுன்னு ஒரு அசிங்கமாக கெட்ட வார்த்தைலாம் பேசி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து இவங்க ரொம்ப அது மாதிரி ஃபேமிலியாக அவங்க ஃபேமிலி எடுத்து கத்த ஆரம்பிச்சு ரொம்ப கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சு இவங்க எழுந்து வெளியே போகிறாங்க. 4 பேரில் 2 பேர். அப்புறம் போயிட்டு இந்த நாராயணன் போய் சமாதானப்படுத்தி கூட்டு வராரு. திருப்பியும் வந்து இதே கேள்வி கேட்குறாங்க. திருப்பியும் அதே மாதிரி அவங்க அம்மா, நான் சொல்லிட்டேன், நாங்கள் ட்ரஸ்ட் மெம்பர் கிடையாது, நாங்கள் பார்ட்னர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க எக்ஸ்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. ஸோ இப்படியே ஒரு பெரிய ஒரு ஹல்லாபுலா 20 மினிட்ஸ் அப்படியே ஆகுது. ரொம்ப நம்ம கெட்ட வார்த்தையாக பேசினோடனே இவங்க 4 பேர் வெளியே போகிறோடனே 4 பேரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ நாராயணன் போயிட்டு கூட்டு வராரு. கூட்டு வந்து இருங்க நம்ம பேசலாம்னு சொல்லி கூட்டு வந்து அந்த அம்மா சமாளித்து உட்கார வைக்கிறாப்புல. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா உட்காருமான்னு சொல்லிட்டு நாராயணன் போயிட்டு ஃபோனில் அட்ட பேசுகிறார். யாருன்னா தலைவர் அப்படிங்கிறாரு. தலைவர்னா வி மீன் ஸ்ரீதர் வாண்டையார் சொல்கிறாருன்னு தெரியுது. ஸ்ரீதர் வாண்டையார் பேசிட்டு உள்ளே வந்து ₹1 தாங்க அப்படிங்கிறார். இவங்க ஃபஸ்ட்டு புரியல. ₹1 1 லட்சமாக கேட்குறாங்க. சார் 1 கோடி சார், நாங்கள் 1 லட்சம் கேட்குறீங்க அப்படின்னு நக்கலாக பேசுகிறார். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம். அப்போ என்னங்க 1 கோடி கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாங்க 1 கோடி கொடுத்து முடிச்சிடுவாங்கன்னு. இல்லைங்க அவ்வளோலாம் முடியாதுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 லட்சம் சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து அதை முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போகுது. திரும்ப இந்த அம்மா கத்துறாங்க. திருப்பி போய் நாராயணன் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வர்றார். ஃபோன் பேசிட்டு வந்தோடனே சரிங்க 50 கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ இவங்க வந்து 3 லட்சத்துக்கு வராங்க. திரும்ப போய் அவர் ஃபோன் பேசுகிறாரு. திரும்ப 25ல் ஃப்ரீஸ் பண்ணுறாரு. இவங்க 5ல் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. 25 ஃப்ரை. இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டே இருக்குது. இந்த அம்மா வந்து ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணோடனே இந்த அம்மா திரும்ப கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சு 4 பேர் வெளியே போயிடுறாங்க. அப்போ 4 பேர் வச்சு வெளியே போயிடுறாங்க. 9 பேர் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. நாராயணன் மட்டும் வெளியே வரார். வெளியே வந்து இவங்க 4 பேர் போய் சேர்மன் ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. நாராயணன் மட்டும் வெளியே வந்து நேரம் சேர்மன் ரூமுக்குள்ளே போயிட்டு சார் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்த முடிவு பண்ணுங்கள், 25 lakhs பார்க்காதீங்க, 25 lakhs நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த அம்மா எந்த பிரச்சனை வேணாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாளைக்கு தலைவர் வந்துடுவார், வந்து பிஎம் வந்து சுமூகமாக நடக்கும், எல்லா ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக நடக்கும், டக்கு முடிச்சு விட்லான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் முடிவெடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் பேச தான் வந்திருக்கோம், நாங்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்தை போய் நாங்கள் சொல்ல தான் முடியும், முடிவு அவதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரவிக்குமார்ட்ட சொல்கிறாங்க அவங்க.
சரி நீங்கள் கேட்டுட்டு முடிவு பண்ணிட்டு நல்ல விஷயமா முடிவு பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுங்கள், நாளைக்கு 10 மணிக்கு நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு நாராயணன் போயிடுறாரு. இவர் 8:30 மணிக்கு அவங்க காலைல போய் பேசுகிறப்ப ரவிக்குமார் சொல்கிறாப்புல, எப்படிங்க நாங்கள் தர முடியும்னு சொல்கிறீங்க? ஏன்னா அந்த பொண்ணு இறந்தது நம்ம இடத்துல இருக்கலாம், அந்த பொண்ணு ரெக்வஸ்ட் வச்சுருக்கா, என் காசு திருப்பி கொடுத்து ரெக்வஸ்ட் வச்சுருக்கா, அந்த காசுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். we can afford to give 2 lakhs for her. ப்ளஸ் அந்த பையனை 12th வரைக்கும் ஃப்ரீயாக படிக்க வச்சிடலாம். மற்றபடி இப்போ நம்ம 5 lakhs கொடுத்தோம்னா நாளைக்கு அந்த அம்மா என்ன சொல்லணும்னா, பார்த்தியா அவன் தப்பு பண்ணிட்டாங்க, பார்த்தியா அதான் ஒத்துக்கிறாங்க பார்த்தியான்னு சொல்லுவாங்க. அந்த பேர் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துறாரு அந்த விஷயத்தை. இதை சொல்கிறதுக்காக இவர் திரும்ப 10 மணிக்கு வந்து உட்காந்துருக்காரு ஸ்கூலில். நாராயணன் வரவே இல்லை. ஏன்னா அதே சமயத்தில் கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே போய் சேர்ந்து. இது நடந்த உண்மை, இது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம். சார், நீங்கள் உங்களை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு கிளைம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நேஷனல் நியூஸஸ் லைக் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே உங்களை ஒரு யூடியூபர் அப்படின்னு தானே ரெஃபர் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல கொஷினுங்க, நல்ல வேலை இந்த கொஷின் கேட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே ஜேர்னலிசம் படிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. எனக்கும் ஜேர்னலிசம் படிக்க ஆசை இருந்துச்சு, பட் மை ஃபேமிலி சிச்சுவேஷன் நான் படிக்க முடியாமல் போச்சு. பட் எனக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயுமே என்னுடைய ரெஸ்யூமே இருக்குது. யாரும் எனக்கு வேலை தரல, நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியாது நான் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. அப்போ நாங்கள் முடிவு பண்ணுறோம், சரிப்பா இவங்க ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினச்சிட்டாங்க, நம்மள வேலை தரல நமக்கு யாருமே. பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜேர்னலிசத்தை ஏன் ஒழிக்க முடியாது இல்லையா? ஸோ நாங்களே ஓன ஆரம்பித்தோம். வி கிரியேட்டட் த கம்பெனி, வி கிரியேட்டட் த சேனல். நாங்கள் இதை வச்சு ஆரம்பித்தது அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ன்ற இந்த ஜானர். இந்த கம்பெனி ஆரம்பித்தோம் நம்ம அந்த விஷயத்தில். ஒன்று. ரெண்டாவது, ஜென்ரலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை வச்சு அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இன்றைக்கி பிஏபியில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய அவ்வளோ பேருமே ஆல்மோஸ்ட் 60% பார்த்தா அது இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். எங்கேயுமே அவங்க வேலை பார்க்கல, தேர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்கிற ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கணும், இல்லை ஏதாவது நீங்கள் இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்கன்னா அது நம்ம கிடையாது தான். அது முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். எத்தனை வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்தான்ற முக்கியம் நான் நினைக்கிறோம், பட் என்ன சாய்ச்சான்றதான் முக்கியம் நான் நினைக்கிறோம். ஸோ தட்ஸ் வாட் வி ஃபெல்ட். நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இப்போ ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யார் சொல்லணும்னு நினைக்கிறாங்க இவங்கெல்லாம்? ஹூ ஹேவ் டு கிவ் த நேம்? சரி, நான் இன்னும் கேட்குறேன், இவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்டுங்க, நான் யூடியூபராக இருந்துட்டு போகிறேன், let me be a YouTuber XYZ. ஜேர்னலிசம் என்ன அர்த்தம்? ஒரு சம்பவம் நடக்குதுன்னா சம்பவத்தில் 2 இடத்துலையும் போய் பக்கம் ஜேர்னலிசம். இவங்கெல்லாம் அந்த அம்மா பக்கம் போய் மட்டும் பார்த்து உட்காந்துக்கிட்டு இதான் நியாயம், இதான் தர்மம், இதான் உண்மை நினச்சிட்டு இருக்காங்க. நான் 2 பக்கமும் பார்த்தேன், ஸ்கூல் தரப்பும் நான் பார்த்தேன். ஸோ ஸ்கூல் தரப்பும் நான் பார்த்து இங்கே உண்மை இருக்குன்னு நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிற ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஒரு இடத்த மட்டும்தான் இவங்க பார்த்து பேசுவாங்க. ஆனால் நான் சொல்கிற ஜேர்னலிசம்ன்றது 2 இடத்தையும் நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்றது ஜேர்னலிசம் இல்லைன்னு நினச்சாங்கன்னா I don't want to have that name at all. Let me be the YouTuber. இதில் தான் ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஹைகோர்ட் சொல்கிறாங்க இதில் வந்து இந்த கேஸில் பேரல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க, உங்கள் மேலே எந்த லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? அதாங்க நான் கேட்டோம், என்னங்க எடுக்க மாட்டேன்னு கேட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பஸ்ஸு என்னென்னா பொய் சொல்கிறவன், புறணி பேசுகிறவன், தப்பாக சொல்கிறவன், உண்மைக்கு புறம்பாக பேசுறவங்களாம் வந்து அம்பேத்கர் செக்ஷன் போட்டு போயிட்டாரு. உண்மை பேசுகிறவன், மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து சொல்கிறவனுக்கு செக்ஷனே போடவே இல்லை, தேடிட்டு இருக்கோம் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையை மக்கள் எடுத்து சொல்லி உண்மைதான் சொல்கிறதுக்கு செக்ஷன்ஸே இல்லைன்றாங்க ஐபிசியில். அது தேடி எடுத்தவனா என் மேலே கேஸ் போகலான்னு நினைக்கிறேன். I'll answer one of your questions. Parallel investigations வந்து ஒரு அரசாங்கமோ ஒரு நீதிமன்றமோ வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன், இந்த கேஸ்ல ரெஃபர் பண்ணி சொல்லிருக்காங்களே. I answer your question. ஒன்றும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அப்படின்ற ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த பையன் இறந்தப்போ என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அப்போ வந்து சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்க சமயம், ஒரு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் வந்து ஒரு கஸ்டோடியல் டெத்தோ இல்லை இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஜெயிலில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க இதுக்குள்ளே ஸ்டேஷனுக்குள்ளே. ஏன்னா அதை கூட கேள்வி எழுப்பிடுவாங்க எதிர்கட்சிக்காரங்கன்ற பயம் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு. ஆனால் ஒரு சட்டமன்றம் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்க சமயத்தில் விக்னேஷ் அடித்து கொல்லப்படுறாப்புல போலீஸால். இந்த இடத்துல வந்து கேள்வி எழுப்புறாங்க, கமிஷன் அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இவன் கொல்லப்படவே இல்லை, போலீஸ் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாங்க, அவன் பையன் கஞ்சா வச்சுருந்தான், அவன் பையன் வந்து ஃபிட்ஸ் வந்து இறந்து போனான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை படித்தார் சிஎம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல கூட இட் இஸ் ஷேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, எல்லா மீடியாவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி மீடியா வாஸ் டூயிங் அ பேரல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அதில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணாங்கன்னா, ஆட்டோவில் வந்தான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆட்டோக்கார் யாருன்னு பிடிச்சி அந்த ஆட்டோக்கார ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அதை விட்னஸாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தி ரிவீல் இட் டு தி பீப்புள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில்
அந்த ஆட்டோக்கார் தான் மெயின் விட்னஸ்ஸு. அவரை வச்சு தான் கேஸே உடஞ்சிது அந்த இடத்துல. ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதர், ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா ஜுடிஷியலுமே பார்த்தீங்கன்னா பேரலல் இன்வெஸ்டிகேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, விரும்புவாங்க. ஏன்னா ப்ரொவைடட் அவங்க பண்ணுற இன்வெஸ்டிகேஷன்ஸ் ட்ரூவாக பண்ணணும். அது வந்து டெஃபினட்டாக சைமல்டேனியஸாக ஐஓ பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உண்மை எங்கே இருக்குன்றதே தெரியாமல் இஷ்டத்துக்கும் அள்ளி ஒருத்தவங்க குழங்குறாங்க, ஒருத்தவங்க ரேப்பன் மாட்டுங்கிறாங்க, ஒருத்தவங்க நெஞ்சில் வந்து பல்லுக்கடி இருக்குன்றாங்க. இஷ்டத்துக்கும் பேச என்ன பண்ணுவாங்க கோர்ட்டு, எப்பா நீங்கள் வாய மூடில் உங்களை பிச்சிடுவோன்னு கோர்ட்டு மான் பண்ணுறான். அதையும் மீறி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல விக்னேஷ் கேஸ்ல அது வேற ஆஸ்பெக்ட். மை கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். ஹைகோர்ட்டே சொல்றாங்க எந்த ஒரு பிரிண்ட் மீடியாவோ இல்ல டிஜிட்டல் மீடியாவோ ஈவன் சோஷியல் மீடியா இதுல பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தவே கூடாது. அப்படி நடத்துச்சுன்னா அதுக்கு போலீஸ் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு. உங்க மேல எடுத்தாங்களா இல்ல எடுக்கலையா? சொல்லிட்டேனே சர்ச்சிங் ஃபார் தி ஐபி செக்ஷன்ஸ். உண்மையை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன செக்ஷன் போடவே இல்லைம்மா. இல்ல பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம். பட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது. அதுதான் ஹைகோர்ட்டோட ஒரு பொய்யா பண்றவங்களாம் புறணி கிளப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தானா, உண்மையா பண்றேன் நான் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் வில் கோ மேட் அபவுட் இட். பொய்யா பண்றவன் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லைன்னா நான் பண்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கிடையாது. பட் அவங்க பண்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா லெட் மீ பி தி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஐ ஃபேஸ் தி கான்சிக்வென்ஸ், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி அந்த மாணவியோட அம்மா வந்து நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கிட்ட உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் டிஃபர்மேஷன் நோட்டீஸ் கைண்ட் ஆஃப். அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை அதுக்கும் எடுக்கலையா? அதான் சொல்றேன், உண்மையை சொல்றதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கம்மா, போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது அவங்களோட பிரைவசியா இருக்கு. நீங்க உங்க பிரைவசியை டச் பண்ணி பேசுறீங்க, அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே. எப்படி டச் பண்ணி பேசுறீங்க சொல்றீங்க? என்னோட ஸ்டேட்மென்ட் நீங்க பாத்தீங்களா? பார்த்ததால தான் கேக்குறேன். என்ன பாத்தீங்க சொல்லுங்க, நரேட் பண்ணுங்க. அவங்க இனிஷியலை பத்தி பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு யாரு? என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நரேட் பண்ணுங்க ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. தெரியல. என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த பொண்ணுடைய பேருக்கு முன்னாடி ஜீன் ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. அது அவங்க கேட்குறப்போ அந்த பொண்ணு சக மாணவி கிட்ட கணேசன் எங்கள் அப்பா பேருன்னு சொல்கிறா. இந்த இடத்துல இவங்க அம்மாவுடைய பர்சனுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு அன்புக்கு ஏங்கி இருக்கான்ற மட்டும் தெரியுது. நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இல்லை எங்கே நாங்கள் பிரைவசியில் போயிருக்கேன் நான் சொல்லுங்கள். வாட் எவர் இட் இஸ், அது அவங்களோட ஒரு பிரைவேட் லிபர்ட்டிக்குள்ள வருது. இந்த இடத்துல அம்மா வாழ்க்கையில போனால் நான் முடிவு பண்ணி சொல்லிட்டேன் நான். பட் அந்த பொண்ணு அன்புக்கு எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் கேட்குது, செகண்ட் பாயிண்ட் கேட்க மாட்டேங்குதுன்னா they have to consult a ENT டாக்டர் ஃபார் ஹேவிங் a hearing aid. காதில் வந்து செவுட்டு மிஷின் மாற்றிக்க சொல்லுங்கள், எல்லாமே தெளிவாக கேட்கும் அவங்களுக்கு. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், இவங்க அம்மாவுடைய பர்சனுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, கன்சல்ட் டு த கேஸ். ஆனால் இந்த பொண்ணு அன்புக்கு ஏங்கி இருக்கான்னு நான் சொல்லியிருக்கேன். அதான் நாங்கள் சொல்ல வந்த பாயிண்ட். அது கேட்கல அப்படின்னா they have to see the doctor to have the hearing aid. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ஹெல்ப் பண்றாங்க. எந்த கேஸா இருந்தாலும் இட்ஸ் a minor கேஸ், கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது எடுக்கவே கூடாது அப்படின்னு. ஆனா நீங்க what is character assassination மா? அந்த பொண்ணோட கேரக்டரை பத்தி சொல்றது, இந்த மாதிரி ஒரு லவ் இஷ்யூ இருக்குன்னு சொல்றது, இது எல்லாமே இட்ஸ் அவுட் ஆஃப் பாயிண்ட் தானே. 3 நாள் முன்னாடி பெங்களூர் ஹைகோர்ட் கொடுத்த வெர்டிக்ட் பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. you can quote that. நான் சொல்றேன், ஒரு மைனர் பையன் ஒரு மைனர் பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டான் அப்படின்னால் அவன் மேல போக்சோ போடக்கூடாது. 2 days முன்னாடி பெங்களூர் ஹைகோர்ட் கொடுத்த வெர்டிக்ட். இது இந்த கேஸ்க்கு என்ன ரிலேஷன்? என்னங்க இந்த நீங்க சொன்னது இந்த கேஸ்க்கு என்ன ரிலேஷன்? நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு அப்படி இருந்துது. நான் டிஃபெண்ட் பண்றேன். நான் வந்து கோவப்படல, கத்தல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு நான் ப்ரோவோக்லாம் பண்ணல. லவ் ஒரு கேரக்டர் அசாசினேஷனா நீங்க சொல்லுங்க. 17 வயசுக்கு ஒரு பொண்ணு கிட்ட லவ் இருக்கு அப்படினு சொல்லி கைண்ட் ஆஃப் கேரக்டர் அசாசினேஷன். How do you say that? 2 days முன்னாடி she's a minor, right? அந்த பொண்ணோட பேரை கூட சொல்ல கூடாது. ஆனா நீங்க என்னன்னா அவ ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மா நான் சொல்றேன், 2 days முன்னாடி பெங்களூர் கொடுத்த விஷயம் என்னன்னா, பெங்களூர் என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூர் ஹைகோர்ட்ல ஒரு மைனர் பொண்ணு கூட மைனர் பையன் லெட் them have the intercourse also, that is not comes under போக்சோன்னு கொடுத்துருக்கான். இதுக்கு மேல என்ன கேரக்டரைசேஷன் இருக்கு நீங்க சொல்றீங்க? சட்டப்படி தப்பு இல்லைங்கிறான் அவன். they think it's their rights, they doing it. அதுக்கு மேல போக்சோ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இது ஒரு விக்டிம் பிளேமிங் மாதிரி இல்லையா? இதே மாதிரி தான் நீங்க விக்டிம் பிளேமிங்கிறீங்க. இதே மாதிரி தான் நீங்க கோயம்புத்தூர் கேஸ் அந்த பொண்ணோட கேஸையும் ஹேண்டில் பண்றீங்க. அது உண்மை இல்லையா? that's up to you. up to you, not up to me. அப்படி த ட்ரூத் நான் கேட்குறேன். அது உண்மை இல்லையா? எல்லாருமே அந்த பையனை வந்து கூட படிக்கிற பையன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வி செட் அந்த பையன் கூட படிக்கிற பையன் கிடையாதுங்க, அவன் லவ்வர் நம்ம சொன்னோம். அது வெளியே வந்துச்சா? வாட் எவர் இட் இஸ், ஷீ இஸ் a minor, அவ்வளவுதானே. மைனர் லவ்வர் அதா வரலாங்க. ஆனா நீங்க அதை எப்படி சொல்லலாம்? ஏங்க கோச் சொல்றான், யூ கேன் ஹேவ் ஈவன் ரிலேஷன்ஷிப் வித் மைனர் பையன் மைனர் பொண்ணு வந்து ஒன்னாவே இருந்துக்கலாம், அதுவே போக்சோல வராதுன்னு சொல்றான்னா எப்படி ஒரு மைனர் பொண்ணு லவ் இருந்தா நீங்க யூ சே அசாசினேஷன்? How come it became assassination? நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியவே இல்லை அந்த விஷயம். ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்கன்னா இப்போ ஒரு மைனர் கேலா இருந்தா நேம கூட ரிலீஸ் பண்ண கூடாது அப்படினு. ஆமா, லாஸ்ட் நாங்க பேர் சொல்லிருக்கோமா? அப்ப இந்த மாதிரி சொல்றது மட்டும் இட்ஸ் அக்செப்டபிளா? அது நீங்க கோர்ட்ல கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க பேர் சொல்லவே இல்லை எங்கேயுமே.
we பேர் always மட்டும் say சொல்லாம வேற எல்லாம் சொல்லிட்டு we all say மாணவி. see நான் கேட்குறேன், அந்த பொண்ணு எப்படி இறந்தான்ற தெரியுமா தெரியுமா உங்களுக்கு? you have to know. you have to know, right? அப்போ பாஸ்ட்ல போனோம்ல, அது சொல்ல வேண்டியது கோர்ட், சிபிஐ அந்த மாதிரி விஷயங்கள் அப்ப தான். ஏன் இந்த மாதிரி அப்ப சொல்றது இட்ஸ் நீங்க- கைண்ட் ஆஃப் காசிப் மாதிரி இல்ல. நீங்க இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல காசிப் பரப்புற மாதிரி இருக்குது. இதுக்காக சிபிஐ ஒரு நம்பர், சிபிசிஐடி ஒரு நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நீங்க டைரக்டா காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க அதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். can I answer the question? ஓகே, டெல் மீ. ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா அந்த பொண்ணுடைய நெஞ்சில பல்லுக்கடி இருக்குன்றான். அது காசிப் இல்லையா? ஒரு பொண்ணை வந்து அதை எங்க நாங்க ஃபுல்லா கண்டிக்கிறோம். முடிச்சிடுறேன். இன்னொருத்தவங்க சொல்றாங்க அந்த பொண்ணு அடிச்சு கொண்டாங்கன்றாங்க. அது காசிப் இல்ல. ஒரு பொண்ணுக்கு லவ் இருந்திருக்கு, அந்த பொண்ணு அன்புக்கு ஏங்கி இருக்கா, இது வந்து அவ வாழ்க்கையை வந்து இந்த விஷயம் அவங்க அம்மாவால பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, அம்மா சுற்றுலா போயிருக்கா அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அசாசின் ஆகி போச்சா? See, அதுவும் மா, தப்பு, இதுவும் நாங்க தப்பு. நாங்க சொல்றோம், எதையுமே டிஃபெண்ட் பண்ணல. நாங்க ஓகே, we are சொல்றோம் questioning அந்த you. பொண்ணு க்ளீன். நாங்க சொல்றோம் பச்சையா சொன்னா we are saying she is a virgin. இவங்க இல்லன்றாங்க. அது அசாசினேஷனா இது அசாசினேஷனா? do you think love is assassination? அது சொல்ற விதத்துல ஒன்னு இருக்கு. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? you are telling it wrong. how come? டிஃபைன் பண்ணுங்க. See, அவங்க அம்மாவை பத்தி சொல்றீங்க. இட்ஸ் her privacy. அவங்க அம்மா டிவோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கலாம். வாட் எவர் இட் could be. அதே மாதிரி நானும் சொல்றேன், அவங்க அம்மாவோட வாழ்க்கை அவங்க பார்த்துட்டு போட்டோம். அதுக்கு கேஸ் சம்மந்தம் சொல்லிட்டு நான் தான் சொல்றேன் அந்த விஷயத்த. மா உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? அந்த அம்மாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கேஸ் சம்மந்தம் இல்லை நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அன்புக்கு ஏங்கியிருக்கான்னு நான் சொல்றேன். நான் அங்கேயே விட்டுட்டேன் அந்த விஷயத்த. அவங்க செகண்ட் பார்ட் புரிய மாட்டேது, கேட்க மாட்டேது. then it is a problem of those people who are hearing the thing, not my problem. நான் சொல்றேன் அந்த பொண்ணு க்ளீன். நான் சொல்றேன் அவ எந்த விதமான பலவந்தத்துக்கு உள்ளாக்கப்படல. நான் சொல்றேன் இவங்கெல்லாம் அது பண்ணுதுன்றாங்க, அது பண்ணிருக்குன்றாங்க. யூ இமேஜின் ஹவு பெர்வர்ட் தே ஆர். நான் சொல்றேம்மா, மேலேருந்து நீங்க கீழே குதிச்சிட்டீங்க. இலைக்கும் மரத்துக்கும் கிளைக்கும் தெரியுமா? உங்க நெஞ்சில் அடிப்பட்டா ஊரை தவா பேசுவங்க தெரிஞ்சிருமா? கிளைக்கு தெரியுமா? மரத்துல கிளைக்கு தெரியுமா? நான் சொல்றேன் இட் இஸ் நேச்சுரல் டு கெட் இன்ஜர்ட். அது தப்பு இல்லப்பா. அந்த பொண்ணு க்ளீன். நான் சொல்றேன் இவெல்லாம் அவன் வந்து அதை வந்து கடிங்கிறான், நகைக்கீரலுங்கிறான். அந்த பொண்ணு அன்புக்கு ஏங்கி லவ் பண்ணியிருக்கான்னு நான் சொல்றேன். இட் இஸ் அ ஃபேக்ட். ஓகே, நீங்க இவ்ளோ இருங்க சொல்லிடுறேன். இது அசாசினேஷன் நீங்க சொல்றீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய பெர்வர்ஷன். நாங்க அதையும் கண்டிக்கிறோம். நாங்க எதையுமே விட்டு வைக்கல. இதை கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அந்த பொண்ணு எப்படி இறந்தான்னு தெரியணும்னா அவ பாஸ்ட்ல போய் ஆகணும். யூ கான்ட் கோ டு ஹர் ஃபியூச்சர். ஷி இஸ் டெட். இதெல்லாமே ஒரு பிரைவேட்டா நடக்க வேண்டிய விஷயம் இல்ல. நீங்க இந்த மாதிரி சொல்றது இட்ஸ் a black mark to her. வாட் இஸ் மீடியா? Media and she is minor. That's வாட் இஸ் மீடியா? telling truth to people. Of course I am telling the truth to people. Thanks for this answer. I am not saying lie to the people. சரி, உங்கள்ட்ட ரொம்ப ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த சிபிசிஐடி நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க ஏதாவது ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களா? அதை ஏத்துக்கிறாங்களா? எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கும் போலீஸுக்கும் சிபிசிஐடிக்கும் நாங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கோம், நாங்கள் வந்து எப்படிலாம் எங்களுடைய ப்ரூஃப் அவங்க கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் இட் இஸ் பிட்வீன் அஸ். நாங்கள் ஓப்பனாக அங்கே சொல்ல முடியாது. அதான் நான் சொல்கிறேனே, பீப்புள் டசன்ட் நோ வாட் இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். ஒரு பேரல் இன்வெஸ்டிகேஷன் போகிறப்போ போலீஸுக்கு கிடைக்காத தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா போலீஸை பார்த்து பயந்து வரோம், எங்கிட்ட விஷயத்தை சொல்லி விட்டுருவான். அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் வெளியிடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிட்டு அந்த இடத்த போய் விசாரிப்பாங்க அப்படிங்கிறதா. திஸ் இஸ் ஆக்சுவலி லைக் எ ஃபேமிலி. ப்ரெஸ் மீடியாவோட இன்வெஸ்டிகேஷன்ஸும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி லைக் அ ஃபேமிலி. இது எங்கள் ரெண்டு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை மாதிரியான விஷயம். இது நடந்துட்டு இருக்கு. இதுதான் எதிர்பார்க்குறாங்க கோர்ட், இதான் எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட், இதான் எதிர்பார்க்குறாங்க போலீஸ் அண்ட் சிபிசிஐடி, எவ்ரிபடி. பட் இவங்க எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. அதனால வான் பண்ணுறாங்க, சார் எங்கள் இன்வெஸ்டிகேஷன் பாதிக்குது, தப்பு தான் பேசியிருக்காங்க, வான் பண்ணுறாங்க. நம்ம உண்மை பேசுகிறப்போ ஐ டெல் யூ வாட், ஐ கேனாட் சே இட் ஓப்பன்லி. நம்ம போட்டிருக்கிற வீடியோஸின் அடிப்படையில் எவ்வளோ ஆதாரங்கள் போலீஸ் தரப்புக்கும் எஸ்ஐடிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் எவ்வளோ பேர் வந்து விசாரணை கூப்பிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அங்கே ஓப்பனாக சொல்ல முடியாத இடத்துல. பட் இட் இஸ் ஹேப்பனிங். இது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களையும் கொண்டாடுவாங்க போலீஸ். நோபடி வில் டச் யூ. பேரல் இன்வெஸ்டிகேஷன் போனால் சொன்னது யாருக்கு தெரியுங்களா? அவதூறு கிளப்புவர்களுக்கு. தோ போட்டிருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு. இதில் கேடிவி பேர் இருக்கா? நாங்கள் ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். we are still doing the investigations because they are revealing the truth. இவங்களுக்கு தான் பயம், தொடர் நடுங்குது. போட்டாங்க. what is this? கூட்டறிக்கை போட்டிருக்காங்க. நாங்கள் போடலை. எங்கள் பேர், எங்கள் சேனல் பேர் கிடையவே கிடையாது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.